வணக்கம். டேஸ்டி ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கறி குழம்பு ஸ்டைலில் காளான் குழம்பு. இதுக்காக நம்ம இப்போ 400 கிராம் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 5 இருக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வதக்கிக்க போகிறோம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம 4 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாலே தக்காளி சீக்கிரம் குக் ஆயிரும். பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இது கூட இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டுனா போதும். எல்லா பக்கமும் ஈவனாக கோட்டாக இருந்தால் போதும் அந்த ஆயிலில். இது அப்புறம் இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக கோட் பண்ண வச்சிடலாம். எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடணும். 2 நிமிஷம் இதை வதக்கினாலே போதும். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இதை இப்போ ஆற வச்சிடலாம். இப்படி அரைச்சி வைக்கும்போது உங்களுக்கு கறிக்குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கோம். இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை மையாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் ஆனியன் பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அதனால் இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் சேர்க்குறோம். ஏன்னா இட்லிக்கு தான் சேர்ப்போகிறோம். இட்லி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லையே இதை கொதிக்க வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம் எல்லாம் இறங்கிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆயிருச்சு. காளான் நல்லா வெந்திருக்கு. குழம்பும் அருமையான வாசனையோடு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை இட்லி கூட சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.